கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மதுபோதை வெறிச்செயலில் தினசரி கணவன் செய்த டார்ச்சலால் ஐடி பெண் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடிதத்தில் உயிரிழந்த பெண் கூறியிருக்கும் வாக்குமூலம் என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்து விழிஞ்சம் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான அபிலாஷ். இவருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த நாகராஜன் கலா தம்பதியரின் மகள் விக்னேஸ்வரி என்பவருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. 3 நாட்களுக்கு முன்பு இவர்கள் 2வது திருமண நாளை கொண்டாடினர். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் படுக்கையறை மின்விசிறியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் விக்னேஸ்வரி. அபிலாஷின் தந்தை சந்திரன் வீட்டிற்கு வந்தபோது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. அவர் விக்னேஸ்வரியின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டபோது எந்த பதிலும் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்தவர் பக்கத்து வீட்டாரின் உதவியுடன் படுக்கையறை ஜன்னல் கண்ணாடியை உடைத்து பார்த்தபோது அதிர்ந்து போனார். உடனடியாக கதவை உடைத்து உள்ளே சென்றவர்கள் விக்னேஸ்வரியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விக்னேஸ்வரியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து சில மணி நேரமானதாக கூறினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் நடத்திய சோதனையில் விக்னேஸ்வரியின் படுக்கையறையில் ஒரு கடிதத்தை கைப்பற்றினர். அதில் தனது தற்கொலைக்கான காரணத்தை அவர் கூறியுள்ளார். அம்மா, எனது செல்போனை நன்றாக பரிசோதிக்க வேண்டும். எல்லா ஆதாரங்களும் அதில் உள்ளன. இனி இங்கு வாழ முடியாது. மதுவுக்கு அடிமையான கணவரால் பல சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருக்கிறேன். அப்பா இதய நோயாளி என்பதால் எதையும் சொல்லவில்லை. ஒரு ஐடி நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் ஒன்றை எடுத்திருந்தேன். அது முடியும் வரை சகித்துக் கொண்டு பொறுத்திருக்க வேண்டியதாயிற்று. எனது தற்கொலைக்கு அபிலாஷும் அவரது மது பழக்கமும் தான் காரணம் என்று கூறியுள்ளார். சாரி அப்பா அம்மா என விக்னேஸ்வரி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். விக்னேஸ்வரியின் செல்போனை ஆய்வு செய்ததில் அவர் கணவர் உடல் ரீதியான சித்திரவதை செய்ததால் ஏற்பட்ட காயங்களின் சில புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர் தனது அம்மாவுக்காக பதிவு செய்து வைத்திருந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் செல்போனில் இருந்துள்ளது. கடிதம் மற்றும் செல்போன் ஆதாரங்கள் அடிப்படையில் விக்னேஸ்வரியை தற்கொலைக்கு தூண்டியதாக அபிலாஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கணவர் அபிலாஷ் வேலை முடிந்து வீடு திரும்பியதும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விக்னேஸ்வரியின் உடல் உடற்கூறாய்வுக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது.